ட்ரம்ப் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. இந்தியாவோட மோதினா அமெரிக்காவுக்கு தான் பெரிய சிக்கல் வரும்னு வல்லுநர்கள் வார்னிங் கொடுத்திருக்காங்க. இந்தியா அமெரிக்கா உறவுல என்னதான் நடக்குது? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவோட இறக்குமதி பொருட்கள் மேல 50% வரி விதிக்க போறதா சொன்னது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால அமெரிக்க பொருளாதார நிபுணர் ஜெஃப்ரி சாக்ஸ், இந்தியா அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியம், அமெரிக்காவுக்கு தான் இந்தியாவை தேவை, சீனாவுக்கு எதிராக இந்தியா நம்ம பக்கத்துல இருக்கணும், ஆனா ட்ரம்ப் அதுக்கு எதிராக செயல்படுறார், இது அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு எச்சரிச்சிருக்காரு. இதே மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடி ஜேபி மோர்கன் நிறுவனத்தின் சிஇஓ ஜேமி டிமோனும் இந்தியா கூட மோதல் வச்சுக்காதீங்க, அது ரொம்ப ஆபத்தான முடிவுன்னு ட்ரம்புக்கு வார்னிங் கொடுத்திருந்தார். ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கிட்டு அதை அதிக விலைக்கு வித்து லாபம் பார்க்குதுன்னு ட்ரம்ப் கடுமையா விமர்சிச்சதுதான் இந்த உறவு மோசமான நிலைமைக்கு போனதுக்கு முக்கிய காரணம். இப்போ இந்தியாவின் பல பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இதனால இரு நாடுகளோட உறவு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு பெரிய சரிவை சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம். அமெரிக்காவோட இந்த முடிவு இந்திய பொருளாதாரத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.